சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அது நேரலை காட்சிகள். மீனாட்சி சுந்தரம் ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ, ஊமா செல்வராஜ் ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ இருவரும் இப்பொழுது பேட்டியளிக்கிறோம். அமைச்சருடனும் நிதித்துறை செயலாளருடனும் பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலாளருடனும் ஒருங்கிணைப்பாளர்கள் 20 பேரும் இன்றைய தினம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரையிலே எங்களுடைய கோரிக்கைகளை விரிவாக எடுத்து கூறியிருக்கிறோம். அதற்கு அமைச்சர் ஏதாவது ஒரு உறுதிமொழியாவது தருவார் என்று எதிர்பார்த்தோம். எந்த உறுதிமொழியும் அவர் தரவில்லை. நீங்கள் பேசியதையெல்லாம் முதல்வரிடத்திலே சென்று நான் விவரிக்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர, விவரித்துவிட்டு பிறகு உங்களை கூப்பிட்டு நாங்கள் அதற்கு ஒரு முடிவை சொல்லுகிறோம் என்று கூட சொல்லவில்லை. நாளைய தினம் உயர்மட்ட குழு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே எல்லோரும் மிகவும் வேகத்தோடு வருகிறார்கள். அவர்கள் போராட்டத்தை நிறுத்துவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துல வற்புறுத்தி சொல்லியும் கூட நான் முதல்வரிடத்திலே போய் சொல்லுகிறேன் என்று சொல்கிறாரே தவிர, அவர் எங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தரவில்லை. முதல்வரே எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னபோது கூட அதற்கும் ஒரு ஒப்புதல் தரவில்லை. ஆகவே நாங்கள் நாளைய தினம் நடக்கின்ற உயர்மட்ட குழுவிலே என்ன பேசினோம், என்ன அவர் சொன்னார் என்பதை பற்றி சொல்லி, அந்த உயர்மட்ட குழு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் முடிவாக, இறுதி முடிவாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க முடியும். இப்பொழுது நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை முடியவும் இல்லை, முறியவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றும் கூட எங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இந்த அரசு புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நிதித்துறை செயலாளர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் மீது ஒரு உறுதியான எந்த முடிவையும் அளிக்கவில்லை. எல்லாவற்றையும் முதல்வரிடம் நீங்கள் சொல்லியதை சொல்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய எந்தவிதமான நியாயமான கோரிக்கையையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நாளை நடைபெறுகின்ற ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு கூட்டத்தில் வருகிற அனைத்து துறைவாரி சங்கங்கள், அனைத்து ஆசிரியர் அமைப்புகளுடைய அந்த உயர்மட்ட குழு உறுப்பினருடைய உணர்வுகள் என்ன என்பதை புரிந்து அதற்குள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவார் என்று இன்னும் கூட நம்புகிறோம். இல்லையே நாளைய உயர்மட்ட குழு திட்டமிட்டபடி என்ன முடிவை எடுத்தோமோ அதை நோக்கி செல்லும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் நாளைக்கு தான் உயர்மட்ட குழுல முடிவெடுப்போம். நாளைக்கு உயர்மட்ட குழுல எல்லாரையும் கவர் பண்ணி எடுத்திருப்பா. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சருடன் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினருடைய பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதால் நாளையும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சருடன் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினருடைய கோரிக்கைகளை முன்வைப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளதாகவும், ஆனால் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கான ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்.